விடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே, என் சுவாமி நடராஜனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குரு சாத்தா பரபரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தெளிவின் குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, இன்று குருவாக நீங்க யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு, நீங்க யாரா இருந்தாலும் இல்லை, மூர்த்தி பெரியது இல்லை, கீர்த்தி பெரியது. இது எல்லோருக்குமே தெரியும். கீர்த்தியை வச்சுதான் குரு. அதனால குருவா யாரை நீங்க ஆவாகனம் பண்ணுகிறீர்களோ அந்த குருவை பத்தி இந்த நன்னாளில், எந்த நன்னாளில் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட 4:30 மணி அளவில் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராசி குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி, இப்ப குருன்னா யாரு நமக்கு தெரியணும். குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடியவருக்கு பெயர் குரு. குருவை பேரு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா குருவுக்கு உரிய தலங்களை மட்டும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயூருங்கிறத முதல் குரு பேரே குருவாயூர். பார்த்தீங்களா, குருவாயூர் தான் முதல் குரு. அடுத்தது திரு அண்ணாமலை குரு. ஏன்னா 33 தேவர்களும் குருவாய் இருக்கக்கூடியது அந்த குரு, அதனுடைய திருத்தலம். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது பஞ்சபூத தலங்களிலேயே மேக்சிமம் திருவண்ணாமலை. அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி, கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவாகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு தவம் ஏற்கக்கூடிய இடம் திருவானைக்கோவில். அதனாலதான் திருவானைக்கோவிலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும், எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும், எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும். திருவானைக்கோயில திருமணம் நடக்காது. இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல. அதனால திருவானைக்கோவிலுங்கிறது முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம். அதனாலதான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது. பரிகாரம் உதவி பண்ணிட்டு உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா. அதனால அது ஒரு குரு. அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்கிறார்கள், மாதா பிதா குரு, அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குருமார்கள் தான். அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை, ஆயக்கலை, 64 கலை, 8வது கலை ஜோதிட கலை. பாருங்க, 8வது கலையில ஜோதிட கலையை வச்சிருக்காங்க. அப்ப 8ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது தெரியுது. இன்னும் விஞ்ஞான உலகம், இது மெஞ்ஞான உலகம். விஞ்ஞான மெஞ்ஞானத்திலையும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஒரு நீங்க அந்த மீடியாக்களை போகும்போது, அந்த கம்ப்யூட்டர்களை போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க? பாதி பேத்துக்கு தெரியும், பாதி பேத்துக்கு தெரியாது. அந்த 8ங்கிற நம்பரை வச்சுதான் நீங்க ஓப்பன் பண்ணணும். அப்ப அதனாலதான் 8 ஜோதிடத்துறையில வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி
பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிகப்பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது 12 ராசிக்குரிய குருப்பெயர்ச்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது சிம்ம ராசி. சிம்ம ராசிங்க சாதாரண ராசி நினைச்சிட்டீங்க. உயர்வான நட்பிற்கும் உண்மையான பண்பிற்கும் உருவம் அவசியம் இல்லைங்க. முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் பகுத்து அனுபவித்து சொல்லியிருக்காங்க. உயர்வான நட்பிற்கும் உண்மையான அன்பிற்கும் உருவம் அவசியம் இல்லைங்க. உணர்வுகள் போதும். உள்ளத்தில் வலிமையாக இருக்கக்கூடியவங்க தாங்கள் தான். அந்த வலிமை மட்டும் இல்ல, திறமையை எடுத்து காட்டக்கூடியவங்களும் நீங்க தான். அந்த திறமை மட்டும் இல்ல, சாதிக்கக்கூடியவர்களும் நீங்க தான். சாதிக்கிறதுக்கு மட்டுமில்ல, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சோதிப்புக்குரியது. இந்த குரு பயிற்சி நிச்சயமாக குறைவு இருக்காது. அந்த குரு பயிற்சி உங்களை காப்பாற்றும். உங்க ராசிக்கு லாபாதிபதி, உங்க ராசிக்கு 11, உங்க ராசிக்கு எல்லா தர்மத்தையும் கொடுக்கக்கூடியது. உங்க ராசிக்கு 12ல இருக்கு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். 11ல இருந்தாலும் 12 இருந்தாலும் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி மட்டும் ஒரு அபிருதமான யோகத்தை கொடுக்கும். எந்த வகையிலங்க யோகத்தை, எந்த வகையில யோகத்தை கொடுக்கும்? அதுல என்ன ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சா? அசுபதியிலிருந்து 9 நட்சத்திரத்தை நம்ம முடிச்சிட்டோம் பாத்தீங்களா? அடுத்து மகம் பூரம் உத்தரம். போதுமா? மகம் பூரம் உத்தரம் என்ன முதல்ல சொல்றோமோ அதே தான் மறுபடியும். மகம் பூரம் உத்தரம். மக நட்சத்திரம் யாரு? பிள்ளையார் தான். அசுபதி யாரு? பிள்ளையார் தான். மூலம் யாரு? பிள்ளையார் தான். பாத்தீங்களா? அப்ப ஒவ்வொரு பாட்டா யார் வச்சு பிரிச்சிருக்கிறாங்க? ஓம் கம் கணபதியே நமகன்னு சொல்றோம் பாத்தீங்களா? விநாயகப் பெருமானை மட்டும் வச்சு பிரிச்சிருக்காங்க. அப்ப சிம்மராசி நேயர்களுக்கு உங்க ராசிக்கு 8ல சனீஸ்வரர் வர்றாரு, சனி பயிற்சி. உங்க ராசிக்கு 7ல வர்றாரு யாரு? ராகு இது பயிற்சி. அதுக்கு அடுத்து உங்க ராசிக்கு லாபாதிபதியா வர்றாரு யாரு? இந்த குரு பயிற்சி. போதுமாங்க? அப்ப குருப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒரு மகத்தான செயல்பாடாக இருக்கும். அதாவது அஷ்டமத்து சனி என்ற ஒரு நோய்க்கு குரு பயிற்சி என்ற ஒரு டானிக்கை நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான். அந்த அஷ்டமத்து சனிங்கிற ஒரு நோய்க்கு உடம்புக்கு சரியில்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஜிஹெச் எல்லாம் நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா? என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நேயர் பெருமக்கள் ரொம்ப சீரியஸ்னு கொண்டு வருவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு ட்ரிப்ஸ் ஏற்றிடுவாங்க. ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு உயிரை காப்பாற்றிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் எப்போ வருவாங்க? 6 மாசம் கழிச்சு வராங்களா, 6 வருஷம் கழிச்சு வராங்களா, 6 நாள்ல வர்றாங்கிறது யாருக்கு தெரியும்? மருத்துவ அதிகாரிக்கு தான் தெரியும். யாரு மருத்துவ அதிகாரி? செவ்வாய்க்கு தான் தெரியும். அப்ப செவ்வாய்க்கு ஹெச்ஓடி யாரு? சூரியனுக்கு தான் தெரியும். ஆக மொத்தம் ஏன்னு பாருங்க, சிம்ம லக்கணம், கடக லக்கணம், சிம்ம ராசி, கடகராசி எல்லாம் டாக்டர் தான். டாக்டர் தொழில் தாங்க. அப்ப அவங்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு தயவு செய்து உங்களுடைய அரசியல் பின்னணி, உங்களுடைய ஆன்மீக முன்னணி, உங்களுடைய நிர்வாக திறமை, அரசியல், ஆன்மீகம், நிர்வாகம், பகுத்து அறிவக்கூடிய செயல், புரோகிதராகக்கூடிய செயல், மந்திர சொல்லக்கூடிய செயல், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், தயவு செய்து மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு வேண்டிய தொழிலை எடுத்துக்கணும். உங்களுக்கு வேண்டிய தொழிலை எடுத்துக்கொண்டு செய்தால் நிச்சயமாக ஒரு வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். அதற்கு நாங்க பொறுப்பு இல்லை, நீங்க தான் பொறுப்பு. சார், எது நடந்தாலும் கர்மத்தை யாரு ஜெயிக்கிறது? கர்மத்தை யாரு விடக்கூடாது? நான் என்ன விதைக்கிறோன்னு அதைத்தானே அறுக்கிறோம்னு சொல்றோம்ல, கிராமத்துல சொல்றாங்க. இப்ப எல்லாத்துலயும் சொல்றோம். அப்ப சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு இப்ப கேது வேற வந்துடுறாரு. உங்க ராசி தான் கேது வந்துடுறாரு. அஷ்டமத்து சனி மற்ற ராசி கடகத்தை விட உங்களுக்கு அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய எதிர்மறை கம்மி. ஏன்னா கடகத்துக்கு 8க்குரியவர் சனி, அது பகை கிரகம். ஆனா சிம்ம ராசிக்கு 8க்குரியவர் குரு, அது சமக்கிரகம், நட்பு கிரகம். எனவே இந்த குரு பயிற்சி நல்லதை கொடுக்கும், சனி பயிற்சி மத்தியமம் பண்ண கொடுக்கும், ராகு கேது பயிற்சி அப்பப்ப பாம்பு மாதிரி
அப்பப்ப பாம்பு மாதிரி எப்படி? அரவென்னும் ராகு ஐயனே போற்றி, கரவாய் தருவாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக பொருள் அனைத்திலும் வெற்றி, ராகு கன்யா ரம்யா போற்றி போற்றி என்ற பாராயணத்தை பண்ணினால் நிச்சயமாக இந்த ராகுக்கு எதுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம், இந்த ராகுக்கு எதுக்கு இருக்கக்கூடிய சூட்சமம் எதுக்கும் உங்களை பாதிக்காது. அப்ப அந்த வகையில பாதிக்கமா இருக்கும்போது சிம்மராசி நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், வெளிநாட்டுக்குரிய தொழில், எது வேணாலும் சாதிக்கலாம். அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில், அரசியலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அரசியலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் அரசியல் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால கண்டிப்பாக எல்லா வகையிலையும் அனலைஸ் பண்ணி உங்களுடைய லக்கணம் மட்டும் மகரம் கும்ப லக்கணம் வரக்கூடாது. நல்லா கேட்டுக்கங்க நேயர் பெருமக்கள், மகர கும்ப லக்கணம் வரக்கூடாது. கண்டிப்பாக மகர லக்கணம் வராமல் இருந்தால் ஒரு அளவிட பெரியாத நன்மையை கொடுக்கும். கேது கெடுக்க மாட்டார். சிம்ம ராசிக்கு கேது என்ன பண்ண, தமக்கு சமமா இருப்பாரு. ஆனா ராகுக்கு தான் நான் சொன்னது, ராகு என்னும் ஐயனே போற்றி, காவாய் கருவாய் தரும் கஷ்டங்கள் நீக்கின்னு சொன்னது யாருக்கு? ராகுக்கு. கரும்பாம்பு, கேது செம்பாம்பு, சனி மண்ணுளி பாம்பு. அப்ப சந்திர திசையில ராகு புத்தி, சந்திர திசையில கேது புத்தி, சந்திர திசையில சனி புத்தி மிக மிக எச்சரிக்கையா இருக்கக்கூடிய நேரம் யாருக்கு? 12 ராசிக்குமே. 12 ராசிக்குமே அப்படித்தான் இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய கால் சொல்லணும். என்ன பிரச்சனை? என்ன சார்? என்னங்க ஐயா எல்லா ரிஷபத்துக்கு நல்லா இருக்குறீங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் வரலையே அப்படிங்கிறீங்க. அதுக்கு நான் பொறுப்பு அல்ல. நான் பொறுப்பு அல்ல. அதுக்கு யாரு பொறுப்பு? கண்டிப்பாக சிம்மம், கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு. அப்ப சிம்மராசி நேயர்களுக்கு அரசியல்ல புகுந்து விளையாடுங்க. வரக்கூடிய நேரம் மிக அற்புதமான நேரமாக அமையும். சென்னை பக்கத்துல ஞாயிறு கிராமம், கும்பகோணம் பக்கத்துல ஓம் அஸ்வத் வஜாய் வித்மிகே பாசகஸ்தாய் தீமிகே தன்னோ சூரிய பிரஜோதயாத் என்ற காயத்ரி மந்திரத்தை படிங்க. சூரிய ஆதித்யத்தை படிங்க. அரசாங்கத்துல நிறைய முயற்சி பண்ணிட்டே இருங்க. வெற்றி. என்னடா ஒண்ணுமே படிக்காம இருந்தாண்டா பாஸ் பண்ணிட்டான்டா, என்னடா விடிய விடிய படிச்சுட்டு இருந்தா அவன் ஃபெயில் ஆயிட்டான்டா சொல்றாங்கல்ல. அப்ப இதெல்லாம் காரணம் யாரு? நேரம். சார் வாங்க, நேரத்துக்கு மிஞ்சினது சக்தி எந்த சக்தி கிடையாது. அந்த நேரத்தை உருவாக்குனதே அந்த சக்தி தான். அப்ப அப்படிப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக ஒளிமயமான ஒரு எதிர்கால வாழ்க்கை, அரசியல் பின்னணி, ஆசனத்தில் அமர்வதற்கும், அதாவது அரசியலுக்கும் சரி நிர்வாகத்துக்கும் சரி, நிர்வாகத்துக்கும் சிம்மந்தான் எல்லா வகையிலும் சிறப்பாக அமைவதற்கு இந்த 7.5 சனியில வரக்கூடிய அஷ்டமத்து சனியை நேயர் பெருமக்கள் குறையில்லாம வாழ்வதற்கு இறைவனை வேண்டி நிச்சயமாக நல்ல முறையில உங்களுக்கு இருக்கும் என்று வாழ்த்து கூறுகின்றேன். பஞ்சபுராணம், பஞ்சகீர்த்தனை, பஞ்சவாத்தியம், எல்லாமே எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. சிவபுராணத்தை படிங்க. சிவபுராணத்தை படிச்சிருங்க. கோளறு பற்றி படிச்சிருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் சுத்தி இப்படி போய் பார்க்க முடியல, நேரே சாப்பிடுங்க. அப்ப பாராயணம் செய்யும் பொழுது வேண்டத்தக்கது அறிவோனி, வேண்டும் பொழுதும் தருவோனி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோனி, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ அதை அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் பரிசு ஒன்றுனில், அதுவும் உந்தன் விருப்பமென்றோ என்று டோட்டலி தட் இஸ் கால்ட் அல்டிமேட் சரண்டர் பண்ணிட்டால் வெற்றி ஜெயம் உங்களுக்கு.